நேயர்களுக்கு வணக்கம். பிரபஞ்ச வணக்கம். ஓம் சகனாவவது சகனோ புனக்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நான் கற்ற இந்த கலையை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து நானும் பயன்பெற்று மற்றவர்களும் பயன்பெற உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முத்ரா வியான முத்ரா. இந்த வியான முத்ராவை எப்போ பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்றது இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்கலாம். வியான முத்ரா. இந்த வியானன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம நேற்று பார்த்த அபான வாயுக்கு அடுத்து உள்ள ஒரு வாயு. அப்போது இந்த வியான வாயுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடம்பில் எல்லா விதமான பாகங்களும் இயங்கிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறதே இந்த வியான வாயு தான். அப்போ இந்த வியானன் சரிவர இயங்கலை அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவங்க நம்மளுடைய கைகால்களை அசைப்பது கூட நம்மளால் பண்ண முடியாதுங்க. கண்கள் இமைப்பது, பண்ணுறது, அது மாதிரி நம்ம கை எடுத்து நம்மளுடைய உடம்பை தொடுறோம், நம்ம கை எடுத்து நம்ம சாப்பிட்றோம், இந்த மாதிரி எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியதான் இந்த வியான வாயு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வியானன், இந்த வியானனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டாச்சு, அந்த சாப்பிட்டதனுடைய உமிழ்நீரில் கலந்து அதோடைய ப்ராசஸ்லாம் ரெடி ஆகணுன்னே நம்மளுடைய யாருக்கெல்லாவது இதை பிரித்து கொடுக்கறது, அப்சர்வ் பண்ணிக்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக செய்யக்கூடியது தான் இந்த வியான வாயு. அப்போது இரண்டாவது கவலை உணவு சாப்பிட்டாச்சு, நம்ம இப்போ மூணாவது சாப்பிடணும் இல்லைங்களா. அடுத்த ஸ்பூன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த வியானனை எடுத்துக்கணும். எப்படி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 விரல், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 3 விரலையும் சேர்த்து வச்சுட்டு அதே மாதிரி ஒரு 30 கவுண்ட்டு கண்களை மூடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மூச்சு காற்றை மட்டும் கவனிக்கணும். 1 10 20 30 செகண்ட்ஸ் வச்சாலே போகிறோம் நீங்கள். அப்படி இந்த 30 செகண்ட்ஸ் வைக்கும் பொழுதே நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ தான் அடுத்து இந்த முடிச்சுட்டு தான் நம்ம 3வது ஸ்பூனே கொடுக்க போகிறோம். ஆனால் உடம்பு எப்படி ரெடி ஆகிடும்னா, அடுத்து வரப்போகிற அந்த உணவினுடைய சாரம் இல்லைங்களா, உணவை நம்ம கிரைண்ட் பண்ணி அதிலிருந்து என்ன பண்ணுவோம், அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள், விட்டமின், மினரல்ஸ் இது எல்லாரையுமே பிரித்து உடம்பு எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் வியானன். யாருக்கெல்லாம் இது கொண்டு போய் கொடுக்கணும், இவங்களுக்கு இவ்வளோ வேணும், இவங்களுக்கு இந்த போர்ஷன்ஸ்க்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உடம்பினுடைய உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது தான் இந்த வியான வாயுனுடைய வேலை. அதே மாதிரி அந்த எல்லா உறுப்புகளும் வேலை செய்யணும்னா அந்த வியானன் சரிவர இயங்கணும் நம்ம உடம்புல. அப்போ இந்த வியானன் ரெடி ஆகிடுச்சுன்னா இவங்க எப்படின்னா ஒரு சூப்பர்வைசர் மாதிரிங்க. நம்ம உடம்புல நின்றுட்டு ஓகே நீ உன் வேலையை பாரு, நீ உன் வேலையை பாரு, எல்லாரையும் டைரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறவங்களோட வேலை தான் இந்த வியான வாயு. ஸோ நம்ம சாப்பிட்டா மட்டும் போகாது, அது ஜீரணமானால் மட்டும் போகாது, பாடி அதை அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா அப்சர்வ் ஆகலைன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிடுவீங்க, அது அப்சர்வ் ஆகாது, நேராக எஸ்கிரேட்டரி சிஸ்டமில் போயிடும். ஆனால் நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம நல்லா சாப்பிட்டுட்ருப்போம், பாடி அப்சர்வ் பண்ணாது. அதனால தான் பார்த்திங்கன்னா என்ன தான் சாப்பிட்டாலும் உடம்புல சத்து ஏற மாட்டேங்குது. ப்ராப்ளம் என்னென்னா, வியானன் சரிவர இயங்காதனால தான் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிரகிக்கப்படுவதில்லை. சிலர்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக உள்வாங்கிக்கும். இவ்வளோ சாப்பிட்டாலும் உள்ளுக்குள்ளே தங்காததுக்கான காரணம் வியானன் சரிவர இயங்காது தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான வியான வாயுவை நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு தான் இது அதிகப்படுத்துறதுக்கு கூட இல்லைங்க, நம்ம உடம்பு கிரகிக்கிறதுக்கு தேவையான சக்தியை கொடுக்குறது தான். இப்போ நம்ம நினைக்கலாம் ஒரு கவலத்துக்கு முன்னாடியும் ஒரு 30 கவுண்ட்ஸில் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா, ஒரு உணவு சாப்பிட்றது அப்படின்னு சொன்னால் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷமாவது நம்ம எடுத்துக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை மென்று அரைச்சி கூழாக்கி தான் நம்ம முழுங்கணும். இப்படி சாப்பிடாதனால தான் நமக்கு எல்லாருக்குமே தேவையில்லாத வியாதிகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும், இந்த அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரதுக்கான முதல் காரணமே சரிவர நம்ம உணவை அரைப்பது கிடையாது. சரியாக கிரைண்ட் பண்ணினா அது சரியாக அப்சர்வ் ஆக போகுது. இப்போ நம்ம கரெக்டாக அதுக்கு உள்ளே கொடுக்குறோம், கரெக்டாக மெல்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா சரியாக அப்சர்வேஷனும் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வியானன் வச்சுக்கிறதுனால என்ன ஆகுறதுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளுடைய சாரத்தத்தனையும் நம்மளுடைய பாடிக்கு பிரித்து கொடுக்குற வேலையையும் அதே மாதிரி அப்சர்வ் பண்ணுற வேலையும் இந்த வியான வாயு
செய்ய ஆரம்பிக்கும். மினிமம் இல்லை மேக்ஸிமமே 30 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். அந்த 30 கவுண்ட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த கவலை உணவை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அந்த உணவு உள்ளே போய் அதனுடைய செரிமான வேலையை சரியாக செஞ்சு உடம்புக்கெல்லாம் கிரகிக்கக்கூடிய தன்மையை அது செய்ய ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தது தியான முத்திரை. மீண்டும் நாளை வேறொரு முத்ராவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.